வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 7th சயின்ஸ் வந்து நல்லா படிச்சு வைங்க. இன்னைக்கு அதுக்கான டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் சனிக்கிழமை. ஸோ 8 o'clock வந்துருச்சு, லைவ் டெஸ்ட்டும் இருக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சர்ஸ் இந்த லைவ் கமெண்ட்ல போட்டுட்டே வாங்க. எவ்வளோ ஆன்சர்ஸ் கரெக்ட் ஆகுதுன்னு அட் எண்ட் ஆஃப் த டெஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதுக்கு ஆன்சர்ஸ் நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்களா கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்ட்டு இதோட ப்ரீவியஸ் வீடியோ நாங்கள் 2 போட்டிருக்கோம், 7th சயின்ஸ் டே பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. ஸோ அதில் போய் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதில் போய் செக் பண்ணுங்க. ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் அட்டாச் பண்ண மாட்டோம், பிகாஸ் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம். அதை போய் செக் பண்ணுங்க, ஓகேங்களா? குட். பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுங்க. இந்த டெஸ்ட் டைமிங் ஸ்டார்ட் ஆகுது. ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது, ஓகேங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், அடர்த்தியின் எஸ்ஐ அலகு என்ன? அடர்த்தியின் எஸ்ஐ அலகுனா, அடர்த்தினா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டென்சிட்டின்ட்டு. ஸோ கிலோகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர், கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், கிலோகிராம் பர் மீட்டர் அண்ட் கிலோ பிளஸ் மீட்டர் கியூப். எது கரெக்டான ஆன்சர்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ லைவ் சாட்லேயே ரிப்ளை பண்ணிட்டே வாங்க, ஓகேங்களா? அடுத்தது, ஒளியாண்டு என்பது எதன் அலகு? ஒளியாண்டுனா லைட் இயர்னு சொல்லியிருந்தேன். அந்த லைட் இயர்ன்றது எதனுடைய அலகு, யூனிட்? தொலைவா, நேரமா, அடர்த்தியா, அல்லது நீளம் பிளஸ் நேரமா? ஓகேங்களா? ஸோ எதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? ஓகேங்களா? ஏ குளோரின், பி சல்ஃபர், சி பாதரசம், டி வெள்ளி. இது முக்கியமான கொஸ்டின் சொல்லியிருந்தேன், கரெக்டாக மார்க் பண்ணுங்க, ஓகேங்களா? அடுத்தது 4th கொஸ்டின், அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள் டேஷ் என அழைக்கப்படும். அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள் டேஷ் ஆகும். இதை நான் படம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், கரெக்டாக பாருங்க. ஏ அணு, பி நியூட்ரான், சி எலக்ட்ரான், டி புரோட்டான். இதுல எதுன்றதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது, டேஷ் நேர்மின் சுமையுடையது. ஓகேங்களா? டேஷ் நேர்மின் சுமையுடையது பாசிட்டிவ் சார்ஜ் எதுன்னு கேட்டிருக்கேன். ஏ புரோட்டான், பி எலக்ட்ரான், சி மாலிக்யூல் மூலக்கூறு, டி நியூட்ரான். ஓகேங்களா? எது கரெக்டான ஆன்சர்ன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 6th கொஸ்டின், ஒரு அணுவின் அணு எண் என்பது டேஷ் ஆகும். ஒரு அணுவின் அணு எண் என்பது டேஷ் ஆகும். எதை வந்து ஒரு அணு எண் சொல்றாங்க? ஏ நியூட்ரான்களின் எண்ணிக்கையவா, பி புரோட்டான்களின் எண்ணிக்கையவா, சி புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் மொத்த எண்ணிக்கையவா, இல்ல டி அணுக்களின் எண்ணிக்கையவா? ஓகேவா? எதுன்றதை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க, ஓகேங்களா? அடுத்தது 7th கொஸ்டின், ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறையை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஓகேங்களா? ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறையை வந்து நம்ம ஸ்போர்கள் அப்படின்னு சொல்றோமா, இல்ல துண்டாதல் சொல்றோமா, இல்ல மகரந்த சேர்க்கைன்னு சொல்றோமா, இல்ல மொட்டு விடுதல்னு சொல்றோமா? எது கரெக்டோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது, ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு. ஓகேங்களா? ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு என்பது வேரா, தண்டா, இலையா, அல்லது மலரா? ஓகேங்களா? எதுன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், வெப்பநிலையை அளப்பதற்கான எஸ்ஐ அலகுமுறை என்ன? வெப்பநிலையினை அளப்பதற்கான எஸ்ஐ அலகுமுறை என்ன? ஏ கெல்வின், பி ஃபாரன்ஹீட், சி செல்சியஸ், டி ஜூல். எதுன்றத கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது 10th கொஸ்டின், மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை என்ன? மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை ஏ 0 டிகிரி செல்சியஸ், பி 37 டிகிரி செல்சியஸ், சி 98 டிகிரி செல்சியஸ், டி 100 டிகிரி செல்சியஸ். எதுன்றதை மனப்பாடம் பண்ணிருப்பீங்க, கரெக்டா ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, 11th கொஸ்டின், சிறிய அளவிலான மின்னோட்டங்கள் மில்லி ஆம்பியரில் அளக்கப்படுகிறது. தட் மீன்ஸ் மில்லி ஆம்ப்ஸ் எனில் 0.25 ஆம்பியர் எந்த மின்னோட்டத்தில் மில்லி ஆம்பியரில் கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து 0.25 என்ற ஆம்பியரை வந்து எதுல சொல்ல சொல்லியிருக்காங்க? மில்லி ஆம்பியர்ல சொல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க, ஏ ஆப்ஷன் 2.5 MA, பி ஆப்ஷன் 25 மில்லி ஆம்ப்ஸ், சி ஆப்ஷன் 250 மில்லி ஆம்ப்ஸ் அண்ட் டி ஆப்ஷன் 2500 மில்லி ஆம்ப்ஸ். ஸோ எதுன்றதை கரெக்டாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 12வது கேள்வி, உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது என்ன? உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது செல்லா, புரோட்டோபிளாசமா, செல்லுலோசா, அல்லது உட்கருவா? ஓகேங்களா? எதுன்றத கரெக்ட் ஆன்சரை கரெக்டா சொல்லுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் 13th கொஸ்டின், செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது? செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது? ஏ லைசோசோம், பி ரைபோசோம், சி மைட்டோகாண்ட்ரியா, டி உட்கரு. இதுல எது கரெக்ட் ஆன்சர்ன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, வேகமா பண்ணுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஞாபகம் வருதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ 14th கொஸ்டின், இவற்றில் எது செல் பகுப்பிற்கு உதவுகிறது? இவற்றில் எது செல் பகுப்பிற்கு உதவுகிறது? ஏ எண்டோபிளாஸ்மிக் வலை, பி கோல்கை உறுப்புகள், சி சென்ட்ரியோல், டி உட்கரு. ஸோ இதையும் நான் அன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன், அது என்னன்றதை ஞாபகம் வச்சு ஒழுங்கா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? குட். 15th கொஸ்டின், செல்லின் பல்வேறு உறுப்புகளுக்கு பொருத்தமான அறிவியல் சொல் என்ன? செல்லின் பல்வேறு உறுப்புகளுக்கு பொருத்தமான அறிவியல் சொல் ஏ திசு,
பி உட்கரு, சி செல், டி செல் நுண்ணுறுப்பு. ஓகேங்களா, எதுன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆன்சர்ஸை. ஓகேங்களா, ஸோ 16th கொஸ்டின் போயிடலாம். 5 உலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொன்னேன். இதுல யாருன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு சொன்னேன். ஸோ ஏ அரிஸ்டாட்டிலா, பி லினேயஸ், சி விட்டேக்கர், டி பிளேட்டோ. ஓகேங்களா, இவரில் யார் 5 உலக வகைப்பாட்டை சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேங்களா, அடுத்தது 17th கொஸ்டின். ஒலியானது எப்பொழுதும் டேஷ் வழியே செல்லும், இந்த பண்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதையும் நான் சொல்லியிருந்தேன். ஏ வளைகோட்டில் நிழல்கள்ன்றதுன்னு சொல்றாங்களா, பி நேர்கோட்டில் நிழல்கள்னு சொல்றாங்களா, சி நேர்கோட்டில் எதிரொலிக்கும், டி வளைந்து பின் நேராக நிழல்கள். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தேன், ஒழுங்கா ஞாபகம் இருந்தால் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அடுத்து 18th கொஸ்டின். ஒலி என்பது ஒரு வகை டேஷ் ஆகும். ஒலி என்பது ஒரு வகை பொருளாகுமா, ஆற்றல் ஆகுமா, சி ஊடகம் ஆகுமா, டி துகள் ஆகுமா? ஸோ இதில் எது கரெக்ட் ஆன்சர்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, 19th கொஸ்டின். கீழ்காணும் எப்பொருள் ஒலியை நன்கு எதிரொலிக்கும்? 19th கொஸ்டின். கீழ்காணும் எப்பொருள் ஒலியை நன்கு எதிரொலிக்கும்? ஏ பிளாஸ்டிக் தட்டு, பி சமதள ஆடி, சி சுவர், டி காகிதம். இது நாலுத்துல எது கரெக்ட் ஆன்சரோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, நிலவானது பூமியை ஒரு சுற்றி சுற்றி வர டேஷ் நாட்கள் ஆகும். ஓகேங்களா, நிலவானது பூமியை ஒரு சுற்றி சுற்றி வர டேஷ் நாட்கள் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லியிருந்தேன் அன்னைக்கும். ஏ 25, பி 26, சி 27, டி 28. ஓகேங்களா, இதுல எந்த ஆன்சர்ன்றதை நான் ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தேன், ஒழுங்கா பண்ணிட்டு பாருங்க. ஓகே, 21. தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யார்? இதுதான் நீங்க அன்னைக்கு எனக்கு ஆன்சர் எனக்கே திருத்தம் சொல்லியிருந்தீங்க. நான் அதை கூகுளில் பார்க்க சொன்னேன். கூகுளில் நான் சொன்ன ஆன்சர் தான் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னேன். அந்த கொஸ்டின் நல்ல முக்கியமான கொஸ்டின். ஸோ ஏ ஹான் லிப்பர்ஷே, பி கலீலியோ, சி நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ், டி தாலமி. இதுல யார் கரெக்டான பதிலோ அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, 22. வலுவான இழை டேஷ் ஆகும். வலுவான இழை டேஷ் ஆகும். வலுவான இழை டேஷ் ஆகும். ஏ ரோயான், பி நைலான், சி அக்ரிலிக், டி பாலிஸ்ட். ஓகேங்களா, இதுல எதுன்றதை நான் அன்னைக்கு சொல்லியும் இருந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு எதுக்கு நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதை ஏன் யூஸ் பண்ணுவோம்லாம் சொல்லியிருந்தேன். கரெக்டாக பண்ணுங்க. ஸோ 23. ஆஸ்பிரின் ஒரு ஆன்டிபயோட்டிக், பி ஆன்டிபயரட்டிக், சி மயக்க மருந்து, டி சைக்கிடெலிக். ஓகேங்களா, இதுல எது கரெக்டான ஆன்சரோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது மெழுகுவர்த்தி சுடரின் வெப்பமான பகுதி எதுன்னு கேட்டிருக்கேன். நான் அதையும் அன்னைக்கு எக்ஸாம்பிளோட சொல்லியிருந்தேன். மெழுகுவர்த்தி சுடரின் வெப்பமான பகுதி ஏ நீலம், பி மஞ்சள், சி கருப்பு, டி உள்பகுதி. ஓகேங்களா, எது அப்படின்றத கரெக்டா சொல்லுங்க. நெக்ஸ்ட் 25வது கேள்வி. பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இழைகளை உருவாக்குவதும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சோ என்னன்னு அழைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஏ ஹார்டிகல்ச்சர், பி ஃப்ளோரிகல்ச்சர், சி அக்ரிகல்ச்சர், டி செரிகல்ச்சர். அன்னைக்கு இதுக்கு நிறைய பேர் நான் கேட்டிருந்த ஒரு கேள்வி, அது கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. குட், அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப குட். ஓகேங்களா, அடுத்தது 26. பிரித்தெடுப்பவரின் நோய் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, பிரித்தெடுப்பவரின் நோய் என்று அழைக்கப்படுவது ஏ ஆஸ்துமா, பி ஆந்த்ராக்ஸ், சி டைஃபாய்டு அண்ட் டி காலரா. ஓகேங்களா, சரி. அடுத்தது தேர்ந்தெடுத்த உரையை நகலெடுக்க டேஷ் விசைப்பலகை குறுக்கு வழியாக பயன்படுகிறது. இது ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி, நான் சொல்லியிருந்தேன். ஸோ என்ன வகையான ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவாங்க? ஏ Ctrl+C, பி Ctrl+V, சி Ctrl+X அண்ட் டி Ctrl+A. ஓகேங்களா, இந்த 28 டெஸ்ட் முடிய போது சீக்கிரம். பெட், இந்த பெட்டினுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருந்தேன். எல்லாருமே கரெக்டா நீங்க பண்ணிருந்தீங்க. ஸோ ஏ பாலியஸ்டர், பி பாலியஸ்டர் மற்றும் டெரிலின், சி பாலிஎத்திலின் ட்ரிப்டோலேட், டி பாலித்தீன் டெரிலின். ஓகேங்களா, எது கரெக்ட் ஆன்சர் அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து 29. நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து டேஷ் ஆகும். ஏ ஸ்ட்ரெப்டோமைசின், பி குளோரம்பெனிகால், சி பென்சிலின் அண்ட் டி சல்ஃபாகுனிட்டின். ஓகேங்களா, the last question. ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை அதன் டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஏ கொதிநிலை, பி உருகுநிலை, சி சிக்கலான வெப்பநிலை மற்றும் டி எரி வெப்பநிலை. ஸோ இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸ்ல தான் இருக்கு, நீங்க அதை செக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பிடிச்சிருக்கும் உங்க எல்லாருக்குமே. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டே வந்துடும், ஒவ்வொரு ஸ்கூல் புக். ஓகேங்களா, குட், நல்லா பண்ணிட்டு இருங்க. டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. டெஸ்ட் எப்போ வேணா வரலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்களுடைய டவுட்ஸையும் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு போங்க. ஓகேங்களா, சரி, ஓகே, தேங்க்யூ.